ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன ஜோனர்ல படம் பார்க்க போறோம் அப்படின்னா, மறுபடியும் பழைய மாதிரி நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ரொம்பவும் அண்டர் ரேட்டடான ஒரு படம் தான். ஆனா அறிவியல் சாகசங்களுக்கு கொஞ்சம் கூட குறைய இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் புக் எடுத்து படிச்ச மாதிரியான அப்படி ஒரு அனுபவம் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது நமக்கு இருக்கும். வழக்கமான ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். அழிய போற உலகம், அதை காப்பாற்ற ட்ரை பண்ற சயின்டிஸ்ட் இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த தடவை அவங்க போகக்கூடிய இடம் புதுசு. வழக்கமா ஸ்பேஸுக்கு தானே போவாங்க. ஆனா இந்த தடவை பூமியுடைய மையப்பகுதிக்கு போறாங்க. ஏன்னா பூமியுடைய மையப்பகுதியில் இருக்க கோர் சுத்துறதை நிறுத்தினதுனால இந்த உலகமே அழியக்கூடிய ஆபத்துல இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக பூமியுடைய மையப்பகுதியை நோக்கி பயணம் பண்றாங்க. பூமியுடைய மையப்பகுதினா சும்மா கிடையாது. ஸ்பேஸ்னா எம்டியா இருக்க ராக்கெட் வச்சு சர்னு போயிடலாம். ஆனா பூமிக்குள்ள இருக்கிற கண்டிஷனே வேற, பிரஷர் வேற, சேலஞ்சஸ்லாம் வேற. அப்படிப்பட்ட ஒரு கடினமான பயணத்துல அவங்க பண்ணக்கூடிய சாகசங்கள், அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்டிஸ், அது அவங்க மூளையை பயன்படுத்தி சால்வ் பண்ற விதம் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் படமா 2003ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துடைய முதல் ஃப்ரேமே நல்லா ஓடிட்டு இருந்த வாட்ச் திடீர்னு நின்னு போக, அது ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் போல இருக்குது, அதை அட்டென்ட் பண்ணதுக்காக போக ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் அதை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே மயக்கடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்து உடனே இறந்து போக, அடுத்த செகண்டே அதே மாதிரி அந்த ஏரியால இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் மயங்கி பொத்துன்னு விழுந்து அடுத்தடுத்ததா இறந்து போய் அந்த சிட்டி முழுக்கவே ஸ்தம்பிச்சு போக, இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த படத்துடைய ஹீரோவான டாக்டர் ஜோஷுவா கீஸை தான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஜியோபிசிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட். ஆக்சுவலி இந்த ஜியோபிசிக்ஸ்ல வந்து அவங்க எதை பத்தி நல்லா கற்று தேர்ந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த பூமியுடைய ஷேப், அதுக்கப்புறம் இந்த கிராவிட்டி, முக்கியமா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதை பத்திலாம் நல்ல நாலேஜ் இருக்கக்கூடியவங்க. சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இப்ப அவரை கவர்மெண்ட்ல இருந்து 2 பேர் நீங்க உடனே கூட வந்தாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. அங்கிருந்து நேரம் எங்கேயோ கூட்டு போறாங்கன்னு பார்த்தா இவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரே இருப்பாரு. அவருமே ஒரு பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட சயின்டிஸ்ட் தான். இப்படி 2 பேரையும் அவசரமா தூக்கி நேரா அந்த மிலிட்டரி பேஸுக்கு தான் கூட்டு வராங்க. என்ன விஷயம், எதுக்காக கூட்டு வந்தாங்க எதுவுமே தெரியாம 2 பேரும் பேசிக்கிட்டு ஒருத்தர் நின்று சாஞ்சி பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னன்னா ஃபுல்லா பணங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தான் பேசிட்டு இருக்காங்க. செம்ம ஷாக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுற. அப்போ அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாரு யூஎஸ் ஆர்மியுடைய ஜெனரல். வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே வந்து நேத்து ஒரே ஏரியால அடுத்தடுத்து மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. இவங்க சாவுல என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால யோசிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சேம் வயசுடையவங்களா இல்லனா ஒரே பாலினமா, இந்த மாதிரி கேள்வி கேட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ எல்லாரும் பேஸ் மேக்கர் போட்டிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, பரவாயில்லையே 1/2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், நான் ஒரு ஜியோபிசிஸ்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன். இவரு ஹை எனர்ஜி வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட். எங்க 2 பேரும் நீங்க கூப்பிட்டு விட்டுருக்கீங்களா, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண. சோ பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலி பேஸ் மேக்கர் அப்படின்னா என்னன்னா, ஹார்ட்டுக்கு பக்கத்துல சர்ஜரி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹார்ட்ல வந்து இந்த ரிதம் இருக்கும் இல்லையா, பீட், அது சம் பீப்புளுக்கு வந்து அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும். அதை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக தான் அதை வைப்பாங்க. ஆக்சுவலி அது ஹார்ட்டுக்கு வந்து சின்ன சின்ன பல்ஸ் மாதிரி கொடுக்கும். அதுல ஏற்பட்ட ஒரு மல்ஃபங்க்ஷனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி இப்ப ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண, அப்போ ஓகே நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஜெனரல் சொல்ல, நம்ம ஹீரோக்கு மூஞ்சே மாறி போயிடுது. ஏன்னா அவர் இன்னுமே வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லவே இல்ல. ஜெனரல் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்கு ஜெனரல் சிம்பிளா, இங்க பாருங்க, நான் ஏதோ எதிரி நாட்டுக்காரங்க ஒரு வெப்பனை பண்ணி இந்த மாதிரி சாகடிச்சானுங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அது இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேற ஏதோ ப்ராப்ளம் தானே, இதை விட தலைப்புற பிரச்சனை எல்லாம் எனக்கு இருக்கு. இப்போதைக்கு நான் இதை பத்தி யோசிக்க வேணாம், இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அவருடைய ஃப்ரெண்டையும் அமுச்சு வச்சிட. பட் ஹீரோவுடைய மூஞ்சி சொல்லுது, இல்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மட்டும் இப்ப தெரியாது. அதோடைய வெளிப்பாடா இப்ப அடுத்த சீனே அதே டவுன்ல இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி எங்க பறக்கிறோன்றதே தெரியாம, கண்ணு மண்ணு தெரியாம செவுத்துல கண்ணாடிலன்னு சொல்லிட்டு முட்டிக்கிட்டு இறந்து போக, நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் இதோடைய சீரியஸ்னஸ் என்னன்னு புரியுது. ஆக்சுவலி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ் மேக்கர்ல இல்ல வாட்ச்ல இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவாங்க இந்த நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவாங்க இல்லையா. முக்கியமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு காம்பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நார்த்தை நோக்கி தான் காட்டும். அது ஸ்ட்ராங்கான காந்த விசையில தான் அந்த பக்கம் காட்டும். அதே மாதிரி தான் இந்த பறவைகளுடைய பிரெயின்லயும் ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் அதோடைய நேவிகேஷனே இருக்கும். சோ இப்போ அதுல ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி முட்டிக்கிட்டு செத்து போதுங்க அப்படின்னா, பேஸ் மேக்கர்ல ப்ராப்ளம். இப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண நம்ம ஹீரோ உடனே அவங்க டீம் கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2 மாசத்துல இந்த மாதிரி நடந்த இன்சிடென்ட் எல்லாமே எனக்கு உடனே வேணும். இந்த மாதிரி விலங்குகள் வந்து இடம்பெயர்ந்தது, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு பயந்து ஓடுனது, அந்நியவனான காலநிலை மாற்றம், எனக்கு வந்து ஏர்த், அதுக்கப்புறம் அதோடைய கோர் இருக்கிற மாதிரியான 3D மாடல், இது எல்லாமே வேணும்ன்றாரு. 3D மாடல் பண்றதுன்றது இப்ப ரொம்ப ஈஸி, அதை நானே பண்ணிடுவேன். ஆனா 2003ல அது ஒரு மிகப்பெரிய விஷயம், அது பண்ணணும்னு சொல்றாரு. டீம் மிரள்றாங்க. ஆனா வேற வழியே இல்ல. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க லீவ் கொடுப்பீங்களோ, எத்தனை பேர் அசிஸ்டண்டா சேர்த்துப்பீங்களோன்னு தெரியாது, எனக்கு எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் இப்ப கம்ப்யூட்டர்ல உட்கார்றாரு. இவருக்கு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய பேரழிவு நம்ம பூமியில ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சென்ஸ் ஆக, இப்ப இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி ஸ்பேஸ்ல காட்டுறாங்க. அங்க மிஷனுக்கு போன ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மிஷன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அது கூட தான் இந்த படத்துடைய ஹீரோயினான ரபேகாவை காட்ட இவங்களை ஷார்ட்டா பெக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்க அந்த ஷட்டில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கோ பைலட் மாதிரி, நேவிகேட்டர்னு சொல்லுவாங்க.
அந்த பொசிஷன்ல இருக்காங்க. பக்கத்துலயே கமாண்டரும் இருக்காரு. நம்ம பெக்காக்கு வந்து எல்லாமே அவங்க இனிஷியேட் பண்ணணும்ன்றது ஆசை. பட் கமாண்டர் எப்பவுமே விட மாட்டாரு. இப்போ கூட அட்மாஸ்பியருக்குள்ள நானே வந்து டிரைவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களை நேவிகேட் பண்றதுக்குன்னே ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நாசால ஒரு 40 பேர் ரெடியா இருக்காங்க. இப்ப எல்லாம் ஓகே, பூமிக்குள்ள ஸ்பேஸ்ஷிப் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பட் திடீர்னு அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. அதனால இந்த ஸ்பேஸ் ஷட்டில் கூட இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கட் ஆக அந்த கம்யூனிகேஷன் மறுபடியும் வந்துருது. இவங்க ஏதோ ஒரு நார்மலான டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்த பாதையில அந்த ஸ்பேஸ் ஷட்டில் போல லாஸ் ஏஞ்சல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்குது. அது இவங்க லேண்ட் பண்ண வேண்டிய இடமே கிடையாது. சோ அதனால கமாண்டர் வந்து பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஆனா ரொம்ப கூலா நம்ம ஹீரோயின் பெக்கா என்ன பண்றாங்க, டக்குனு மேப் எடுத்து ஒரு கரெக்டான இடம், இந்த இடத்துல நம்ம லேண்ட் பண்ணலாம், அதுக்கான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் கமாண்டர் கேட்க மாட்டாரு. எதுவா இருந்தாலும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சொல்றதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க டக்குனு மைக்க புடுங்கி இந்த மாதிரி இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சூப்பர் அங்கே லேண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் வந்துருது. பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தா, ஒரு சின்ன நதி ஓடக்கூடிய ஒரு இடம் வந்து நடுவுல ஏகப்பட்ட பிரிட்ஜ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு இடம், GTA கேம்ல கூட இது இருக்கு. சோ அந்த இடத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பண்ணி ஆகணும். ரொம்ப ஒரு கஷ்டமான லேண்ட் தான். பட் இருந்தாலும் ஒரு மேஜரான கிராஷோட எப்படியோ அதை லேண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 50% அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அடிபட்டுடுச்சு. சோ இது எதனால நடந்துச்சு அப்படின்றது படம் பார்க்குற நம்மளுக்கு தெரியும். பட் அவங்களுக்கு தெரியாம அங்க குழம்பிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவரு டாக்டர் ஜிம்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேரக்டரை மீட் பண்ணதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவருமே ஒரு சயின்டிஸ்ட் தான். புவியியல கரைச்சு குடிச்சவர். பட் நாட்டுக்கே வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியவர். ஒயிட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இவரு. இப்ப இவர்கிட்ட வந்து இத்தனை நாள் நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ண ஃபைல காட்ட முதல்ல ஒரு சிரிக்கிறாரு, என்ன காமெடியான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஃபைல புரட்ட கண்ணு மூடிலாம் பிதுங்கி இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அவருடைய லேபுக்கே கூட்டு போறாரு. இது எப்படி நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. ஆனா டைம் இல்ல, 3 மாசமோ 6 மாசமோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ கிளம்ப. அப்போ ஒரு மாதிரி மூஞ்சி மாறி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் அவர் எடுக்கிறாரு. ஆக்சுவலி இந்த விஷயம் இது இவங்களுக்குமே தெரியும் போல இருக்குது. பட் இது பெருசா எடுத்துக்கல போல இருக்கு அவங்க. சோ இப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட, அடுத்த சீனே இவர் யாருக்கு கால் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெனரலுக்கு தான் கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மேட்டர் சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப அங்க ஜெனரல்ல காட்டுறாங்க. அவர் யார் கூட பேசிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு என்கொயரி கமிஷன் வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன டீடைல்னால தான் ஆல்மோஸ்ட் அந்த ஷட்டில் வந்து கிராஷ் ஆன மாதிரி. சோ என் லைஃபே இதுல தான் இருக்கு, நான் கரெக்டா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பட் நான் எதுவும் பண்ண முடியாதுமா, அந்த கமிஷன்ல இது சொல்லு, கரெக்டா எல்லாமே செட் ஆயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஜிம்ஸ்கி எல்லா மேட்டரையும் வந்து இவர்கிட்ட சொல்லிட, அடுத்த சீனே நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டை தூக்குறாங்க. நேரம் எங்க கூட்டு வந்துடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ்க்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. ஆர்மில இருந்து, நேவில இருந்து, நாசால இருந்து எல்லாமே இருக்காங்க. டாக்டர் ஜிம்ஸ்கி தான் கூட்டி இருக்காரு. இவங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அவரும் சிம்பிளா இன்னும் 1 வருஷத்துல உலகம் அழிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாரும் முடிக்கிறாங்க. என்ன இப்படி மொட்டையா சொன்ன அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, மொட்டையா சொல்றதா இப்ப கொட்டையோட சொல்றோம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழத்தை எடுத்து இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்க, இது மேல இருக்குல்ல தின்னான ஒரு தோல், இது மேலதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இதோட திக்னஸ் பூமி கடையில ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டருக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சத மாதிரி இருக்கு இல்லையா, இத மேண்டல்னு சொல்லுவோம். லாவா குழம்பு, மேக்மா, இன்னும் மெட்டல்ஸ், மினரல்ஸ் சொல்லிட்டு இதோட திக்னஸ் ஒரு 3500 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியா இந்த சீட், இதுதான் பூமியோட கோர்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ட்ரிக்கியான ஒரு பார்ட். அது 2 லேயரா இருக்கும். ஒன்னு அவுட்டர் லேயர், அதுக்கப்புறம் இன்னர் கோர். இந்த இன்னர் கோர்ன்றது ஒரு மிகப்பெரிய சாலிடான இரும்பு பந்து மாதிரி. ஆனா அவுட்டர் கோர்ன்றது அதை சுத்திட்டு இருக்கக்கூடிய லிக்விட் மெட்டல், அதாவது இரும்பு குழம்பு மாதிரி. பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிக்காட்டி இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணப்பட்ட மெட்டல் சுத்தும் போது அங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். சோ அப்படிதான் இங்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மெட்டல் இரும்பு குழம்பு வந்து அந்த கோரை சுத்தும் போது இந்த பூமியுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனது உருவாகும். இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம பூமியோடைய அந்த கோர் ஆனது சுத்துறது நின்னு போச்சு. அதாவது அந்த லிக்விட் சுத்துறது நின்னு போச்சு அப்படின்னு இப்ப சொன்ன உடனே எல்லாருக்குமே அங்க மூஞ்சில ஒரு பயம் வர, இது எப்படி நடந்ததுன்றது தெரியல. ஆனா இப்ப என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது ஒண்ணு இல்ல அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஷீல்டு மாதிரி. அந்த ஷீல்டு தான் நம்மள இந்த சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய நெருப்பு அலைகள், இந்த வெப்ப தாக்குதல், இது எல்லாத்துலயும் வந்து பாதுகாக்குது. அது கூடவே நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆயிருக்குது. இந்த கிராவிட்டி, இந்த நேவிகேஷன், என்னென்னவோ இருக்கு. நம்ம பூமியுடைய பேசிக்ஸ் இதுல தான் இருக்கு. இப்ப அது நின்னு போனதுனால இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா, பேரழிவுகள் ஏற்பட போகுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத பூமி என்ன ஆகும்னா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபயரை வச்சு இப்ப அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட, சிம்பிளா ஜெனரல் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. 6 மாசம் மேக்ஸிமம். அதுக்குள்ளேயே சின்னதா இப்ப இந்த பேஸ் மேக்கர், இந்த பறவைகள் இறந்து போச்சுல, அந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சு நிறைய பாதிப்புகள் பூமிக்கு வரும். சரி ஓகே, இது எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜெனரல் கேட்கும்போது நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு. பாசிபிளே இல்ல, போய் சேர வேண்டியதுதான், இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையே என்னுடைய அகராதியில இல்ல, என்ன பண்ணா அதை ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அதை சொல்லுங்க அப்படின்னு போது, சார் என்ன சார் உங்களுக்கு புரியலையா, பூமிக்குள்ள போயிட்டு கோரை வந்து ரீஆக்டிவேட் பண்ண சொல்றீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னும் போது, சார் நாங்க ஸ்பேஸுக்கே போயிட்டு வரவங்க சார், ஸ்பேஸுக்கு போறது ஈஸி சார், காமெடி பண்ணாதீங்க, அங்க எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிறது பூமி கடியில 4000-5000 கிலோமீட்டர் கடியில எப்படி இருக்கும் தெரியுமா, பிரஷர் எப்படி இருக்கும் தெரியுமா, ஹீட் எப்படி இருக்கும் தெரியுமா, இது வரைக்கும் மனுஷங்களால உள்ள போக முடிஞ்ச ஆழம் என்ன தெரியுமா, 10 கிலோமீட்டர், அவ்வளவுதான்.
அவ்வளவுதான். ஒரு வேளை நம்ம கோரை ரீஸ்டார்ட் பண்ற ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சோன்னே வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு எப்படி நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வி வரும்போது, அப்போ டாக்டர் ஜிம்ஸ்கி ஒருவேளை உன்னால அந்த இடத்துக்கு போக முடிஞ்சிச்சுன்னா நாங்க உன்னை கூட்டிட்டு போனா அப்படின்ட்டு ஒரு லுக் ஒண்ணு விட அடுத்த சீனே ஒரு பயங்கரமான பிஜிஎமோட ஒரு பாலைவனத்துல போயிட்டு லேண்ட் ஆகுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஜெனரல் அதுக்கப்புறம் டாக்டர் ஜிம்ஸ்கி இது இல்லாம நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டான அந்த வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட் இவங்கலாம் போயிட்டு யாரை மீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீட் பண்றாங்க. இவர் யாருன்னு பார்த்தா இவருமே வந்து ஜிம்ஸ்கி கூட ஒர்க் பண்ண ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட் தான். பட் என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் ஆயிட்டு இருக்குது. இவருடைய ஒரு கண்டுபிடிப்பை வந்து அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஒயிட் ஹவுஸ்ல உட்காந்துட்டாரு. அதை கேட்டதுக்கு இவருக்கு ஒரு சின்ன தண்டனையும் வாங்கி கொடுத்து 18-20 வருஷமா இவர் பாலைவனத்திலே இருந்து வேலை செய்யற மாதிரி அவர் பண்ணிட்டாரு. பட் இப்ப வேற வழியே இல்லாம அவர் உதவி தேடி இவங்க இங்க வந்திருக்காங்க. என்ன உதவின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காட்டியானோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லேசர் கன் மாதிரி ஒரு மலையை நோக்கி செட் பண்ணி வச்சிருக்காரு. ஹை ஃப்ரீக்வன்சி பல்ஸ் லேசர்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது எப்படின்னா ஒரு சில லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் தெரியுமா, வெளியில இருந்து லேசர் அடிச்சு கிட்னில இருக்கக்கூடிய கல்ல கரைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இது. பட் அதுல மோடிஃபிகேஷன்லாம் பண்ணி சில விஷயங்கள் பண்ணி ஒரு வச்சிருக்காரு. சரி இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை ஆன் பண்ணும்போது அப்படியே ஒரு பீம் மாதிரி அந்த மலையில அடிக்குது. அடுத்த செகண்ட் அந்த மலையில எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு மிகப்பெரிய ஓட்ட ஒரு செகண்ட்ல இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா மலையுடைய அந்த பக்கமே தெரியுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு மிரண்டுறாரு. இதை யூஸ் பண்ணி தான் இவங்க பூமி கடையில போறாங்க. சரி இது ஓகே, நாங்க தேடி வந்ததை காட்டு அப்படின்னு மாதிரி சொல்லும் போதுதான் சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதே மிஷனை சின்னதா வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டப்பா மாதிரி வச்சிருக்காரு. இது வந்து ஒரு ஸ்பெஷலான காம்பினேஷன் மெட்டல்ல அவர் உருவாக்கி இருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச மெட்டல் இது. அதுக்குள்ள இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எலி அதை போட்டுட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில டெமான்ஸ்ட்ரேட் பண்ண அதே லேசரை படிக்கிறாரு. அது அந்த டப்பால படுது. ஆனா அந்த டப்பாக்கு ஒண்ணுமே ஆகாம பின்னாடி வச்சிருந்த ஒரு திக் லேயர் ஆஃப் இரும்பு அதுலயே ஓட்டப்படுது. ஆனா அந்த டப்பாக்கு எதுவுமே ஆகாம இப்ப அதுக்குள்ள அந்த குட்டி எலியை எந்த ஒரு டேமேஜ் இல்லாம எடுத்து காட்டுறாரு. இதை பார்த்து அந்த டீமே மிரண்டு போறாங்க. சோ இதை வச்சுதான் ஒரு எர்த் ஷிப் இவங்க பண்ண போறாங்க. எவ்வளவு வெப்பத்தை வேணாலும் இது தாங்கும், எவ்வளவு பிரஷரை வேணாலும் இது தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம ஜிம்ஸ்கி சொல்லியிருக்காரு. கோர் வரைக்கும் உனக்கு கூட்டு போறதுக்கு எங்ககிட்ட வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ எவ்வளவு நாள்ல ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்படியோ ஒரு 10-12 வருஷத்துல நான் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்ல 3 மாசம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள இது உருவாக்கணும்னா என்ன ஆகும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு சோர்ஸ் வேணாலும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்ஜினியர் அப்படி சிரிக்கிறாரு. இப்ப கட் பண்ணா ஒரு சூப்பரான மிஷனுக்குள்ள நம்ம பசங்க களத்துல இறங்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அவன் யாருன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஹேக்கர். நல்லா போய் சொன்னா மூக்கு முளைக்கிற பினாக்கியோ பொம்மை மாதிரியே இருக்காரு இல்லையா, இவர் தான் அந்த ஹேக்கர். இவரை வந்து ராட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் ஒரு டீடைல் இருக்கட்டும் நம்மளால கொடான் சேர்த்துருவான் அந்த அளவுக்கு ஹேக்கர். இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி வந்து உட்கார வச்சு ஹெல்ப் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பயங்கரமா நம்ம ஆள் சீன் காட்டுறான். அதனால ஜெனரல் வந்து கடுப்பாகிறாரு. ஜிம்ஸ்கி வந்து தம்பி யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராட் சிம்பிளா ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறான், உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜிம்ஸ்கி எனக்கு 5 தெரியும் 6 தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும், இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னுடைய லாங்குவேஜ் ஃபுல்லா 101 மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த பயோனடிக் லாங்குவேஜ் சொல்றான். நீங்க உங்க லாங்குவேஜ் நாலேஜை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை 2 நாள் 3 நாள் எடுக்கும்போது நான் என்னுடைய லாங்குவேஜை வச்சுட்டு ஒரே நிமிஷத்துல எது வேணாலும் பண்ணுவேன். உங்களுடைய பணம், உங்களுடைய ரகசியம், டர்ட்டியான ரகசியம் ஒரு செகண்ட்ல எடுத்து காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. என்னன்னா ஆக்சுவலி இவங்க ஒரு மிகப்பெரிய மிஷனை வந்து கையாள போறாங்க. பட் இந்த மேட்டர் உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரியவே கூடாது எக்காரணம் கொண்டும். சோ அதனால அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு தான் இந்த ராட்டை இவங்க பிடிக்க இப்ப அடுத்து இவங்களுக்கு தேவைப்படுறது அந்த எர்த் ஷிப்பை ஓட்டுறதுக்கான பைலட்ஸ். சோ வேற யாரு இருக்கவே இருக்காங்க, நம்ம படத்துடைய ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த கமாண்டர். இப்ப ஹீரோனுக்கு அந்த கமிஷன் வச்சிருக்காங்க இல்லையா, அங்கதான் கூப்பிடுறாங்க. வேலையை விட்டு தூக்க போற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆனா சிம்பிளா நீங்க பண்ணது தான் கரெக்ட். அன்னைக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால தான் ஸ்பேஸ் ஷிப் வந்து வழி மாறி போயிடுச்சு. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. லாஸ்ட் மினிட்ல நல்லபடியா யோசிச்சு எந்த ஒரு உயிர் சேதமோ இல்லாம நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். அதுக்காகவே உங்களை ஒரு புது மிஷன்ல நாங்க போட்டுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பெக்காவையும் அவருடைய ஹெட்டான அந்த கூடவே இருப்பார்ல கமாண்டர் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மிஷனுக்கு அனுப்ப ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாரும் இந்த இடத்துல ஒண்ணு சேர போறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலை கையில வச்சிட்டு இருக்காரு. எந்த ஆங்கிள் இவர் பண்ணக்கூடிய ஷிப்பு போனாலும் உள்ள இவங்க உட்காரக்கூடிய அந்த காக்பிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிம்பிள் மாதிரி செயல்படும். சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் எல்லாம் மாறாது, கரெக்டா அது ஃபிக்ஸ் ஆயிக்கும் அப்படின்றது அவருடைய ஐடியாலஜி. அதை உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் கமாண்டரை கூட்டு வந்து இந்த டீமுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இதுல நம்ம ஹீரோ வேற ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இப்ப இவர் தான் முன்னாடி உட்காந்து பேச போறாரு. ஏன் நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ஸ்கி கேக்குறாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம என்ன மாதிரி பண்ணணும்ன்றது தெரியும் இல்லையா, அதனால இவனே பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப ஒட்டுமொத்தமா ஒரு 300 சயின்டிஸ்ட இந்த இடத்துல குவிச்சிருக்காங்க. எதுக்குன்னா அடுத்த 6 மாசம் இவங்க பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஷிப் அதுக்கப்புறமா இவங்க பண்ணக்கூடிய அந்த மிஷனை பத்தி இவங்களுக்கு கண்டிப்பா இந்த உலகத்துல இருந்து நிறைய உதவிகள்லாம் தேவைப்படும் இல்லையா. சோ இவங்க பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண பின்னாடியே மோண்டேஜா அந்த ஷிப்
ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி உங்க பிளான் என்னன்னா கோர் கிட்ட எப்படியாவது போய் நெருங்கினதுக்கு அப்புறமா கோரை மறுபடியும் சுத்தி வச்சு அதை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதுல நியூக்ளியர் பாம்ஸை போட்டு ஒரு சின்ன அதிர்வலையை ஏற்படுத்துறது மூலியமா அதை மறுபடியும் சுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புறாங்க. கால்குலேட்டும் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு 5 செட் ஆஃப் அணு ஆயுதத்தை இவங்க எடுத்துட்டு போறாங்க. ஒரு பாம் மாதிரி உலகத்தை அழிக்கிறதுக்குனே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதமானது உலகத்தை காப்பாத்துறதுக்காக இவங்க எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஷிப்பை வந்து கம்பார்ட்மெண்டா இன்ஜினியர் வந்து விளக்குறாரு. இங்க முன்னாடி வந்து நம்ம ஓட்டுற இடம் இருக்கும், அதுக்கப்புறம் தங்குற இடம் இருக்கும். அது இல்லாம அடுத்து ஒரு 4-5 பகுதிகள் இருக்கும். குறிப்பா இந்த ஸ்பேஸ் ஷிப்பை இயக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி, அதுவும் வந்து ஒரு கோர் மாதிரி தான் இருக்கும். நீட்டா ஒரு புழு மாதிரி ஒரு 5-6 கம்பார்ட்மெண்டோட நீளமா இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நடுவில் இருக்கக்கூடிய டோர் க்ளோஸ் ஆகி அந்த பகுதி மட்டும் எஜெக்ட் ஆயிடும். சோ தட் முழு ஷிப்புக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்படி ஒட்டுமொத்தமா இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பக்காவோட பிளானோட எல்லாரும் சேர்ந்து உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷிப்பானது பூமிக்குள்ள எப்படி போகும் அப்படின்றதுக்கான ஒரு சிமுலேட்டரையும் வச்சு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய நேவிகேட்டர் சொல்றாங்க, இது வரைக்கும் நீங்க வந்து 36 தடவை பூமி அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க ப்ராப்பரா இன்னும் ட்ரெயின் ஆகல அந்த ஷிப் ஓடுறதுக்கு அப்படின்றது இப்ப சொல்ல வர. இதுல நம்ம ஹீரோவுடைய இன்னொரு கண்டுபிடிப்பும் இந்த ஷிப்ல வந்து வைக்கிறாங்க. அது ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது என்னன்னா முதல்ல நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு வண்டியை ஓட்டுறோம்னா விஷன் கரெக்டா இருக்கணும். ஸ்பேஸ்ல வந்து போனோம் அப்படின்னா எங்க தூரத்துல இருந்து ஏதாச்சும் வந்து நான் கூட பார்க்க முடியும். ஆனா பூமியில ஒரு லேசர் லைட் அடிச்சு அதுக்குள்ள பாறையில ஊடுருவி போகும்போது எப்படி கண்ணு தெரியும் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. இதுவுமே வந்து ஒரு லேசர் லைட் மாதிரி தான். ஆனா இது எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 செவரு தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல இந்த பீம் அடிச்சோம் அப்படின்னா அந்த 4-5 செவருக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது இங்க கம்ப்யூட்டர்ல வந்து காமிச்சிரும். சோ இது மூலியமா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல என்ன இருக்குன்றத முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்படி எல்லாம் ஒன்னொன்னா வச்சு இவங்க பிளான்ல முன்னேறி போறாங்க. பட் இதுக்கிடையில நிறைய விஷயங்கள் பூமியில கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைய வைக்குது. எங்க பார்த்தாலும் வானத்துல மின்னல் வெட்ட ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு. பொதுவா வானத்துல மின்னல்லாம் வந்தா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம், ஆனா இப்ப பாக்குறதுக்கே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கிடையில நம்ம ராட்டை கூட்டு வந்தாங்க இல்லையா, அவனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரும் உட்காந்து ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் ஒண்ணு பண்றாங்க. அது என்னன்னா இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் குறிப்பிட்டு இந்த ஒரு மிஷனை பத்தி யாராச்சும் பேசினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை டெலீட் ஆகுற மாதிரி அவன் பண்ணி வச்சிருக்கான். நல்ல வேலை அந்த காலத்துல சோசியல் மீடியா எல்லாம் இல்ல, அதனால அவருக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஈஸியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு. இப்ப அதுக்கு சாத்தியமே கிடையாது. சோ அவன் பக்கம் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்க. இதுல இருக்குதுல ஹீரோயின் தான் ரொம்ப ஒரு மாதிரி கான்சென்ட்ரேட்டடா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இப்போ கூட நைட் எல்லாம் தூங்காம அந்த சிமுலேட்டர்ல அந்த ஷிப்பை வந்து ஓட்டிட்டு இருக்க. அப்ப பின்னாடி வந்த கர்னல் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீ நல்ல ஒரு கேப்டனா வரலாம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நீ ரொம்ப கான்சியஸா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே இருக்க. எல்லாத்தையும் ஜெயிக்கிறது மட்டும் ஒரு தலைவனுடைய பொறுப்பாயிடாது. ஒரு தலைவனுடைய ஒரு ரியல் பொறுப்பு என்ன தெரியுமா, தோல்வியையும் அவன் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து ஒரு ரியல் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு பிட்ட போட்டு போறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் எப்படி ஒரு அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா எல்லாத்தையும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸா இருந்து வின் பண்றாங்க. இது வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க. ஆனா தோக்கும் போது அவங்க வந்து தோண்டு போயிடக்கூடாது. அந்த நிலைமையிலயும் வந்து கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும். அவன் தான் ரியல் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புரிய வச்சுட்டு போக இப்படியே 1 மாசம் 2 மாசம் ஓட ஆரம்பிச்சிருது. இவங்களுடைய வேலை எல்லாம் நல்லா போயிட்டு ஆல்மோஸ்ட் இப்ப முடிஞ்சு போயிருக்கும் போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க எதிர்பார்த்ததுதான், ஆனா இவ்வளவு சீக்கிரம் இது நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இடி மின்னல் எல்லாம் பயங்கரமா ஃபார்ம் ஆகுது. குறிப்பா கிரீஸ்ல கட்டிடங்களை அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு இந்த மின்னல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரு. இதுக்கு மேல நமக்கு டைம் கிடையாது, உலகத்துடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மிஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்துக்கு வராங்க. அவ்வளவுதான், இப்ப கட் பண்ணா இது லான்ச்சிங்க்கு வந்து ரெடி ஆயிடுறாங்க. எப்படி ஸ்பேஸ்க்கு ராக்கெட் அனுப்பும் போது இந்த ஸ்பேஸ் பேட் எல்லாம் உருவாக்குவாங்களோ அதே மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. கடல்ல என்ன அது மேல போகும், இது கீழே போக போகுது. பக்காவா சூச்ச போட்டுக்கிட்டு உள்ள நம்ம ஆட்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. வண்டியை ஓட்டுறதுக்கு 2 பைலட்ஸ், 3 சயின்டிஸ்ட். ஒருத்தர் நம்ம ஹீரோ இந்த மேக்னெட்டிக் அந்த பாம்பு வெடிக்க போறது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடியவர். ரெண்டாவது ஹீரோடைய ஃப்ரெண்டு, அவர் தான் வந்து வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட். எந்த அளவுக்கு பாம்பு யூஸ் பண்ணணும், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், இந்த நாலேஜ் எல்லாம் இருக்கக்கூடியவர். கடைசியா வந்து ஜிம்ஸ்கி, இவர் தான் போகக்கூடிய ரூட்டையே வந்து வழி அமைச்சிருக்காரு. சோ இவரு கடைசியா இன்ஜினியர், அதாவது இந்த ஷிப்பை அவருடைய கண்ட்ரோல்ல முழுக்க பண்ணவர். இந்த ஷிப்பை பத்தி நல்லாவே தெரிஞ்சவர். இப்ப இந்த 6 பேரும் உள்ளுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்க. இப்ப லான்ச் பண்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த ஷிப் ஆனது உள்ள போக ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இவங்க எந்த இடத்துல வந்து இவங்க லான்ச்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ஸ்கி வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காருன்னா, இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய இடமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்துடைய ஆழமான பகுதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பகுதியுடைய ஆழத்துக்கு போய் தான் ஓட்ட போட்டுக்கிட்டு இவங்க பூமிக்குள்ள போறாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷிப் ஆனது அப்படியே இறங்கி போயிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா பெரிய பெரிய திமிங்கலங்கள் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருதுங்க. ஒரு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே இந்த திமிங்கலங்கள்லாம் வந்து சவுண்ட் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே ஷிப் பக்கத்துல வர. அப்பதான் இன்ஜினியர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த ஷிப்புடைய வெளிப்புறம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு மாதிரி அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து வெளியேறுமா, அது வந்து கேட்டுட்டு பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இதுங்க வந்து பாடிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி அதை சந்தோஷமா கேட்டுக்கிட்டே இவங்க வந்து ஜாலி பண்ணிக்கிட்டே இப்ப உள்ள போயிட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு தண்ணியில ஒரு
மாற்றம் ஏற்படுது, பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் அதிர ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கடலுக்கு அடியில நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கு. இவங்க போயிட்டு இருக்கிறது வேற அந்த மரியானா ட்ரென்ச் வேறையா, ரெண்டு பக்கமும் செவுறு மாதிரி இருக்கும். அங்க இருந்து பாறைகள்லாம் இந்த வண்டி மேல விட ஆரம்பிக்க, பட் எவ்வளவு பிரஷரா இருந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு வண்டி தானே இது. சோ அந்த பாறைகள்லாம் இவங்களுக்கு ஒன்றும் பண்ணல. ஆனா வேற ஒரு புது பிரச்சனை வந்துருது. இந்த எர்த்குவேக் ஏற்பட்டதுனால ஒரு பெரிய ஓட்ட பூமி கடையில வந்து இந்த சிங்க்ல எல்லாம் தண்ணி இறங்கும் தெரியுமா, அந்த மாதிரி இந்த கடல் தண்ணி இறங்க அந்த சுழலுக்குள்ள இவங்களோட ஷிப் போய் மாட்டிக்குது. இவங்க நேரா போயிட்டு உள்ள இறங்கணும். ஆனா அந்த சுழல்ல மாட்டிக்கிட்டு அது எங்கெங்கயோ போக மேல இருக்கிறவங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பூமிக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டம் துண்டமா இது உடைய போகுது இந்த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிறது நம்ம பசங்க. அத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு என்ஜினியர் இருக்காங்க. இது கூட கால்குலேட் பண்ண மாட்டாங்க. சோ டக்குனு கால்குலேஷனை போடுறாங்க அந்த சுழல்ல இருந்து வெளியில வரதுக்கு. பட் ஒரே பிரச்சனை, இவங்க நினைச்சதை விட வண்டி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. இதனால அந்த ஷிப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடிபடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தரையை நோக்கி போயிட்டு இருக்க. கிட்ட ஜஸ்ட் மிஸ் இடிக்க போது அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த லேசர் ஆன் பண்ண தண்ணி கடியில இருக்கக்கூடிய அந்த கடினமான பாறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லேசர் லைட் பட்டு ஒரு மாதிரி குழன்னு அந்த ஒரு பர்டிகுலர் பாகம் மட்டும் ஆகுது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அப்படியே இந்த ஷிப் ஆனது அந்த பாறையை பெனட்ரேட் பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ள போகுது. அவ்வளவுதான், இவங்க கால்குலேஷன் எல்லாமே சக்சஸ் ஆகுது. பூமியுடைய கோரை நோக்கி இவங்களுடைய பயணமானது தொடர ஆரம்பிச்சிருது. ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். முன்னாடி லேசர் லைட் அடிச்சு அவங்க போகக்கூடிய பாதையை வந்து லைட்டா எளிதாக்கும். அது வழியா கோர் வரைக்கும் இவங்க போய் சேர்ந்துருவாங்க. சோ போற வழியெல்லாம் கல்லு மண்ணு இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்னென்னமோ இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிப்பு மூலியமா டிசைன் பண்ணிருக்காங்க. கலர் கலரா அவங்க போற பாதை எல்லாம் தெரியுது. பிங்க் கலர், அந்த கலரு, கல்லுனா இப்படி இருக்கு, இரும்புனா அப்படி இருக்கு, மினரல்ஸ் எல்லாம் ஒரு கலர் இருக்கு. சூப்பரா நம்ம ஹீரோ வந்து டிசைன் பண்ணிருக்காரு. சோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல பிரஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட் அப்ப சொல்றாரு, கிட்டத்தட்ட 8 லட்சம் பவுண்ட்ஸ் பிரஷர் வந்து ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களால இமேஜின் பண்ண முடியும்னா, ரீசெண்டா ஓஷன் கேட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சப்மரைன் உள்ள போயிட்டு அது காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர வைரலான நியூஸ் உலகம் முழுக்க பரவி எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அது குறிப்பிட்ட ஒரு ஆழத்துல இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஒரு பிரஷர்னால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா. அந்த பிரஷர் ஆனது இவங்க சொல்லக்கூடிய இந்த படத்துல சொல்லக்கூடிய பிரஷர் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க என்ன சொல்றாங்க, 8 லட்சம் பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் சொல்றாங்க. அந்த சப்மரைன் கிராக் ஆகி இம்ப்ளோட் ஆன அந்த பிரஷர் ஆனது கூகுள் என்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெறும் 6000 பவுண்ட்ஸ் ஸ்கொயர் இன்ச் தான். இது வெறும் கிடையாது, இதுவே பெரிய விஷயம். இவங்க சொல்லக்கூடிய அந்த 8 லட்சம் பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆழத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க வெப்பநிலை எப்படி இருக்கும், அழுத்தம் எப்படி இருக்கும், அந்த பயணம் எப்படி இருக்கும், அவங்க போகக்கூடிய வண்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல போயிட்டு இருக்காங்க, வண்டியில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எல்லாம் பக்காவா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஜிம்ஸ்கி மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கையில ஒரு ரெக்கார்டு வச்சுக்கிட்டு கவிதைலாம் சொல்லி அவங்க போகக்கூடிய அந்த பயணத்தை வந்து ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்த இன்ஜினியர் டாக்டர் ஜிம்ஸ்கி, இந்த பயணம் முழுக்க நீங்க இதை பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா போயிட்டு வந்து புக் எழுதணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கான்பிடென்டா சொல்ல, இவங்களுடைய பயணம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்க போகுதுன்னா இன்னும் 24 மணி நேரத்துல இவங்க டிராவல் பண்ணி இவங்க கோருக்கு போயிடுவாங்க. அதாவது கோர் பக்கத்துல இவங்க நெருங்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆயிடுமா. அதாவது அந்த மேண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேயரை தாண்டி அந்த அவுட்டர் கோர் இன்னர் கோர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆயிடும். அங்க இருந்து ஒரு 15 ஹவர்ஸ் ஆகுமா இவங்க கோரை போய் சேர்றதுக்கு. சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இவங்க பக்காவா போயிட்டு இருக்காங்க. இதை மேல இருக்கக்கூடிய ஜெனரலும் வந்து எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு நினைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே நம்ம ஆட்கள் அப்படியே ட்ரிப் ஆரம்பிக்கும் போது நல்ல இளையராஜா பட்டா போடுப்பா அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டே ஒரு 12 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு 700 மைல்ஸ் உள்ள நிதானமா பூமியை ஓட்ட போட்டுக்கிட்டு இந்த ஷிப்பானது போயிட்டே இருக்கும்போது இவ்வளவு நேரம் பிரச்சனை எதுவும் இல்லாம போயிட்டு இருக்குல்ல, நம்மளும் நார்மலா பிரீத் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துல நம்ம பிரீத் எல்லாம் ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு சீன். இங்க கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ முன்னாடி போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மெட்டல் வரும்போது பிங்க் கலர் கொடுத்திருந்தீங்க, லாவாக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்திருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்திருந்தீங்க, ஆனா குறுக்கல ஏதோ கருப்பு கலரா ஒண்ணு வருது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரும்போது இவங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி உள்ளுக்குள்ள என்னென்னலாம் இருக்குமோ, என்ன மாதிரியான கனிம வளங்கள் இருக்கும், உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான மெட்டல்ஸ் இருக்கும், அதோடைய வெரைட்டிஸ் என்ன மாதிரியான பாறைகள் இருக்கும், எல்லாம் முதல் கொண்டு ஒன்னொன்னுத்துக்கும் இவங்க ஒரு கலர் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க கருப்பா இருக்கிறத பார்த்து, அதுவும் பெருசு பெருசா வர கருப்பா இருக்கிறத பார்த்து இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது நம்ம ஹீரோ கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்றாரு. யோ என்னையா ஒண்ணுமே இல்லைன்னு ஆன்சர் பண்றா, அப்ப அது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாரும் டக்குன்னு போய் சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எல்லாரும் ஓடி போய் சீட் பெல்ட் போட்டு அது என்னன்னு கேட்டா பார்த்து எல்லாத்தையும் அவங்க டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆனா ஓபன் ஸ்பேஸ்னு ஒண்ணு பூமிக்குள்ள இருக்கும்ன்றதையும் அவங்க கால்குலேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா பூமி முழுக்க உள்ள மண்ணு பாறைகள் இருக்கதான் செய்யும். ஆனா திடீர்னு ஒரு இடத்துல குகை மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, உருண்டையா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், எல்லாரும் கதி கலங்க ஆரம்பிக்க அந்த எம்டி ஸ்பேஸ ஓட்ட போட்டுக்கிட்டு இப்போ பொதால் இந்த ஷிப் ஆனது விழுது. ஆக்சுவலி என்னன்னா ஒரு மண்ணோ கல்லோ இருந்தா இது வந்து எங்கேயும் போய் பொத்துன்னு விழாது, அதுக்குள்ள ஊர்ந்துதான் போக போகுது இது. சோ அதனால எந்த டேமேஜும் இருக்காது. ஆனா ஒரு 3000-4000 அடிக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டம் இருக்குன்னா என்ன ஆகும்? அது போய் விழக்கூடிய அந்த வேகத்துல அந்த வண்டிக்கு என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான்,
உடைச்சுக்கிட்டு அந்த ஓட்டைக்குள்ள போக 2 பக்கமும் பெரிய பெரிய கிறிஸ்டல்ஸ் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, ஆனா ஆபத்து நிறைஞ்சதா இருக்கு. அவ்வளவுதான் உடைச்சுக்கிட்டு அந்த உருண்டையான சுற்றுப்பாதையில அப்படியே வழுக்கிக்கிட்டு நல்ல வேலையா அந்த வண்டியானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான லொகேஷன்ல ஏதோ ஒண்ணு இடிச்சு நிக்க, ஒரு மலையுடைய முகடு மாதிரி இருக்கு, அங்கதான் இடிச்சுட்டு நிக்குது. சரி, அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு இவங்க கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா ஒரு மிகப்பெரிய கிறிஸ்டல் முன்னாடி இருக்கக்கூடிய லேசர் லைட்ல குட்டிக்கிட்டு நிக்குது. கொஞ்சம் நகர்த்தினா கூட லேசர் லைட் உடைஞ்சிரும். சோ வேற வழியே இல்ல, வெளியில போய் அந்த கிறிஸ்டலை இவங்களா மேனுவலா கட் பண்ணி எடுத்தாகணும். என்னது வெளியில போகணுமா, வெளியில எவ்வளவு பிரஷர் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க இருக்கக்கூடிய இந்த ஆழத்துல இருக்கக்கூடிய பிரஷரை தாங்குற மாதிரியான ஒரு சில சூட்ஸ் இவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பிரஷர் ஒரு பிரச்சனை இல்லைங்க இப்போ. ஆனா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க இருக்கிறது ஒரு எம்டியான ஸ்பேஸ். ஏன்னா லாவாலாம் இவங்களுக்கு மேல இருக்கு, இங்க வந்து ஒரு குகை மாதிரி தான் இங்க வந்து மாட்டிருக்காங்க. பிரஷரே அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னா இவ்வளவு நேரமா லாவா குழம்புல இந்த வண்டி டிராவல் பண்ணி வந்திருக்குது. இவங்க வெளியில போனோம்னா அந்த போகக்கூடிய பாதை வந்து இன்னுமே 5000 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் அப்போ இப்படி ஒரு ஐடியாவை நம்ம என்ஜினியர் கொண்டு வராரு. அதாவது இந்த ஒட்டுமொத்த ஷிப்பையும் வந்து கூல் பண்றதுக்கு ஒரு கூலிங் சிஸ்டம் இவர் உருவாக்கி வச்சிருப்பாரு. அதுல இருக்கக்கூடிய அந்த லிக்விட் நைட்ரஜனை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ரிலீஸ் பண்ணி விடுறது மூலமா அந்த ஹீட் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ஹீரோ பயப்படுறாரு. ஏன்டா இந்த ஷிப்பே வந்து அதுதான் கூலிங் பண்ணிட்டு இருக்குது, இப்போ அதை வந்து ரிலீஸ் பண்ண போறேன்ற போது ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு சின்ன அமௌண்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சமாளிச்சலாம் சொல்லிட்டு வேற வழியே இல்லாம இப்ப டீமா வெளியில போறாங்க. என்ஜினியர் மட்டும் அந்த லேசர்ல குத்தி இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்க ஒரு சின்ன ட்ரில் மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கும் ஜிம்ஸ்கிக்கும் ஒரு விஷயம் ஒண்ணு புரியவே இல்லை. இவ்வளவு ஆழத்துல லாவால எப்படி கிறிஸ்டல்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அப்பதான் ஹீரோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்றாரு. சயின்டிபிக்கான சில கெமிஸ்ட்ரி காம்பனன்ட் எல்லாம் சொல்றாரு. அதுதான் ஒரு பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளதான் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பபுள்குள்ள தான் இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ வந்து அப்ப அந்த பபுள்குள்ள இருக்கணும்னா இப்ப அந்த பபுள் ஓட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேல பார்த்தா அடுத்து ஒரு பரபரப்பான பிரச்சனை ஒண்ணு வந்துருது. என்னன்னா இவங்க ஒரு ஓட்ட போட்டு தானே வந்திருப்பாங்க, அது வழியா இப்ப லாவாவானது உள்ளுக்குள்ள ஊத்த ஆரம்பிச்சிட இந்த பபுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிட்டு இருக்கு. அது நிரம்புறதுக்குள்ள இவங்க அங்கிருந்து கிளம்பி ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியல, வேகமா அந்த கிறிஸ்டலை ட்ரில் பண்றாங்க. ஆனா திடீர்னு அந்த ட்ரில்லிங் மிஷின் ஆஃப் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா அங்க லாவா ஃபில் ஆயிட்டு இருக்கிறதுனால அங்க ஆக்சிஜன் குறைபாடு. ஆக்சிஜன் இல்லாம அந்த ட்ரில்லிங் மிஷின் ஆஃப் ஆயிடு. அப்ப டக்குனு நம்ம ஹீரோ ஸ்பான்டேனியஸா யோசிச்சு ஒரு விஷயத்த பண்றாரு. அவருடைய சூட்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் டியூபை புடுங்கி அந்த மிஷினுக்கு கொடுக்குறாரு. இது மூலியமா மிஷின் ஒர்க் ஆயிடுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவுடைய கான்சியஸ் போக பயந்தாங்கோலி ஜிம்ஸ்கி ஆல்ரெடி உள்ள வந்து உட்காந்துக்கிட்டாரு. வெளியில என்ஜினியர் வெட்டிட்டு இருக்காரு. சோ அவங்களுக்கு உதவி தேவைப்படுறதுனால இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் இப்ப வெளியில வந்து ஹெல்ப் பண்றாரு. முதல்ல வந்து நம்ம ஹீரோ உள்ள தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ள என்ஜினியர் அந்த கிறிஸ்டலை வெட்டிட என்ஜினியரை முதல்ல உள்ள அனுப்பிட்டு முதல்ல அதை ஆன் பண்ணு, லேசர் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு நான் கடைசியா உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லேசர் ஆன் பண்ண நல்ல வேலையா எந்த ஒரு சேதாரம் இல்லாம லேசர் ஆன் ஆயிடுது. சோ இதனால ஒட்டுமொத்த டீமுமே சந்தோஷமாயிடுறாங்க. சூப்பர், இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு கேப்டனும் வந்து சந்தோஷத்துல லாவாவது கீவாவது உன்னையும் தாண்டி நாங்க போவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது அப்ப இப்படி ஒரு சின்ன கிறிஸ்டல் துண்டு கிட்டத்தட்ட புல்லட் மாதிரி மேல இருந்து அவருடைய ஹெல்மெட்லயே விழுது. அந்த இடத்துல ஸ்கல்ல ஓட்ட விழுந்து நம்ம கேப்டன் இறந்து போறாரு. அவ்வளவுதான், அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது நேரம் இல்ல. சோ லாவாக்குள்ள ஷிப்பை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மயக்கடிச்சு போன ஹீரோ கண்முழிச்சு பாக்குறாரு. தன்னை காப்பாத்த வந்த கேப்டன் இறந்து போன நினைச்சு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. பட் என்ன அழுது பிறண்டாலும் போன உயிரை திரும்ப வர போறது இல்ல. சோ அதனால அந்த ஷிப்பு முழுக்கவே ஒரு அமைதி பறவை. அப்படியே கட் பண்ணா 2வது நாளா கோரை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷிப்பை தான் காட்டுறாங்க. முன்னாடி நம்ம ஹீரோயின் வண்டி ஓட்டிட்டு இருக்க கடைசி கம்பார்ட்மெண்ட்ல இந்த வெப்பன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். அங்க உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ என்ஜினியர் அதுக்கப்புறமா இந்த வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட் சர்ச் இருப்பார் இல்லையா, அவர் வந்து அந்த 5 நியூக்ளியர் பாம்பும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு நம்ம ஹீரோ ஜிம்ஸ்கி கிட்ட கருப்பா இருந்தா அதுக்குள்ள நம்ம போக கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, தயவு செஞ்சு அப்படியே தள்ளி போயிடுதாயே அப்படின்னு சொல்ல இங்க வந்து கொஞ்சம் பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. வந்து பார்த்தா செம்ம ஷாக்கு. எப்படி இருக்குன்னா கருப்பு கருப்பா குட்டி குட்டியா இருக்கு, ஒரு மலை சைஸ்ல ஒரு பெரிய கருப்பு இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த தண்ணியில ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் எப்படி மிதந்துட்டு இருக்கும், உள்ள கலக்கனா எப்படி சுத்தம், அந்த மாதிரி அந்த கருப்பு கருப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்படியும் அப்படியும் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தா ஜிம்ஸ்கி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஓ மை காட், இது டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எஸ், அது அத்தனையும் வைரங்கள், லாவாக்குள்ள வைரங்கள். லாவாக்குள்ள கிறிஸ்டலால இருக்க முடியாது, ஆனா டைமண்டால மட்டும் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியே போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்போ என்ன பிரச்சனைனா இப்படியும் அப்படியே அந்த டைமண்ட்ஸ் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கா. இப்போ அதுக்குள்ள கப்பல் ஓட்டி போய் ஆகணும். இதுல பின்னாடி வேற அந்த நியூக்ளியர் பாம்ஸ் வேற அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கடையில இந்த வண்டியை வேற சேஃபா ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேப்டன்ஷிப்பை காட்டுறாங்க. வண்டியை எந்த விதத்திலையும் ஷேக் பண்ணாம அழகா இருக்கிற கேப் எல்லாம் யூஸ் பண்ணி இப்ப போயிட்டு இருக்கும் போது கடைசியா அந்த டைமண்ட் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டாங்க. நம்ம ஹீரோயின் முகத்துல ஒரே சந்தோஷம். எஸ், நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய டைமண்ட் அதோடைய ஷார்ப்பான எட்ஜ் அப்படியே ஷிப்புடைய லாஸ்ட் ஹல்லுல வந்து படுது. அவ்வளவுதான், ஷிப் பிரீச் ஆயிடுச்சு. அந்த பிரீச் சவுண்ட் கேட்ட உடனே லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் உடனே அதை விட்டு ஓடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு இடத்துல பிரீச் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஷிப் வந்து கழட்டி விட்டுரும். சோ திபுன்னு இந்த 3 பேரும் அந்த கம்பார்ட்மெண்ட் விட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. நான் சர்ச் மட்டும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஹல்குள்ளேயே ஓடி வராரு. காரணம் இவங்க கொண்டு வந்த பாம்ஸ் அந்த
கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. அது போயிடுச்சுன்னா இவங்க மிஷனே ஃபெயிலியர் ஆயிடும். சோ அதனால உயிரை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ள வந்து அந்த பாம்ஸை மட்டும் எடுத்து அப்படியே தூக்கி நம்ம ஹீரோ கிட்ட போட ஜஸ்ட் செகண்ட்ஸ்ல அந்த டோர் லாக் ஆகுது. அவ்வளவுதான், அவரு அங்க மாட்டிக்கிறாரு. நம்ம ஹீரோ கத்துறாரு, கதறாரு, உங்களை விட்டு போக மாட்டோம், நீங்க பயப்படாதீங்க அப்படின்லாம் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் கிட்டயும் கம்யூனிகேட் பண்ணி அந்த டோர் ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓபன் பண்றதுக்கு வழி இருக்கு போல இருக்கு. ஆனா பின்னாடி உட்காந்துட்டு இருந்த டாக்டர் ஜிம்ஸ்கி நம்ம ஹீரோனை தட்டுறாரு. ஏன்னா ஒரு உயிருக்காக பார்த்தனா ஒட்டுமொத்த ஷிப்பும் டேமேஜ் ஆயிடும்ன்றது தான் உண்மை. சோ அதனால நம்ம ஹீரோனை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணிட்டு பட்டன் அமுக்காம விட்டுறாரு. அவ்வளவுதான், இந்த ஷிப்ல அடுத்த உயிர் போயிடுது. அந்த ஓஷன் கேட் நிறைய பேர் அந்த இம்ப்ளோஷன் வந்து எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராபிக்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஒரு செகண்ட்ல அப்படியே கிரஷ் ஆகி காலி ஆகுது. மனசே விட்டுறாரு நம்ம ஹீரோ. அவருக்கு இந்த மிஷன் இந்த ஒட்டுமொத்த ஸ்பேஸ்ஷிப் அழிஞ்சிரும் அதெல்லாம் இல்ல, தன்னை நம்பி வந்து ஒருத்தனை சாவிட்டமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து நம்ம ஹீரோனை கத்துறாரு, சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோனால எதுவுமே பேச முடியாம உட்காந்துட்டு இருக்க. அவ்வளவுதான், அவர் கோச்சிக்கிட்டு பின்னாடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இன்னும் ஒரு 6 நாள் டிராவல் பண்ணி இந்த மேண்டல் அப்படின்ற பகுதியை தாண்டி அந்த கோருக்கான அந்த லேயர் வரும் தெரியுமா, அந்த லேயர் கிட்ட வந்துட்டாங்க. கோச்சிட்டு போன ஹீரோவும் சீரியஸ்னஸ் புரிஞ்சு வந்து உட்காந்துறாரு. சோ நம்ம பூமியுடைய மேல் மட்டத்துல இருந்து 3057 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இப்ப வந்து அந்த ஹார்டான பகுதியை ஓட்ட போட்டுக்கிட்டு அந்த அவுட்டர் கோர்னு சொல்லக்கூடிய அந்த லிக்விட் பகுதிக்குள்ள இப்ப இந்த வண்டி போன உடனே இப்போ ஒரு செகண்ட் திடீர்னு வண்டி லைட் ஆன மாதிரி இருக்கு. இவங்களுடைய வேகமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. என்னது இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் இந்த அவுட்டர் கோர்னு சொல்லக்கூடிய கோரை சுத்தி இருக்கக்கூடிய லிக்விட் மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கால்குலேட் பண்ணதை விட டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் பரவாயில்ல, நம்ம கால்குலேட் பண்ணதை விட சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம், இது நல்ல ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மத்தவங்களும் அது ஓகே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி ஜிம்ஸ்கி மூஞ்சி மட்டும் மாறுது. லேப்டாப் எடுத்தது பண்ணி பார்த்துட்டு அந்த இன்ஜினியர் கிட்ட சொல்றாரு, நம்ம கொண்டு வந்த பாம் அளவு அதுக்கப்புறமா அது டெட்டனேட் ஆகிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா போட்டு வச்சிருப்போம் இல்லையா, இப்போ புதுசா இருக்கக்கூடிய டென்சிட்டிக்கு அதை ரன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணி பார்த்தா இவங்க மிஷனே ஃபெயிலியர் ஆகுது. எஸ், அது எப்படின்னா இப்போ இவங்க இந்த லிக்விட்ல வந்து அந்த பாம்புகளை வெடிக்க வச்சு ஒரு ஒரு இடைவெளியில வெடிக்க வச்சு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போறாங்க. அந்த அதிர்வலை வந்து பாத்தீங்கன்னா கோரப்பட்டு கோரை சுத்த வைக்கும். ஆனா இப்ப இருக்க டென்சிட்டியில யோசிச்சு பாருங்க, ஒரு 2 டிராப் தண்ணியில ஒரு கலர் டிராப் வந்து டிராப் பண்றோம் அப்படின்னா அது கரெக்டா வந்து பிளெண்ட் ஆகும். ஆனா 1 லிட்டர் தண்ணியில ஒரு கலர் டிராப் டிராப் பண்ணும்போது எப்படி ப்ளீட் ஆகி போயிடும். அந்த மாதிரி இந்த டென்சிட்டியில அதிர்வலைகள் கோர போய் சேராது. அவ்வளவுதான், இந்த இடத்துல கதையே முடியுது. இவங்க மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுது. கொஞ்சம் கூட யோசிக்கல ஜிம்ஸ்கி, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது கேட்ட டீமுக்கு பயங்கர கோவம் வந்தது. என்னையா சொல்ற, 2 உயிர் போயிருக்கு, இவ்வளவு கிட்ட வந்திருக்கோம், போலான்ற அப்படின்னு போது ஆமா யோசிச்சு பார்த்தா வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட் இறந்து போயிட்டாரு, கேப்டன் இறந்து போயிட்டாரு, இதுல இவங்க கொண்டு வந்த பாம்பும் பத்த போறது கிடையாது, அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம், கிளம்பலாம், இப்பவே வண்டியை திருப்பணும், எங்ககிட்ட பிளான் பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஜெனரலுக்கு கால் பண்ணி நம்ம டெஸ்டினி வந்துருச்சு, அதை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செம ஷாக்கு. இங்க யாருக்குமே டெஸ்டினா என்னன்றது தெரியல. இவங்க கிட்ட ஏதோ ஒருத்த மறைச்சு கூட்டு போயிருக்காங்க போல இருக்கு. அதே தான் மேல இருக்கக்கூடிய ஒரு லேடி, இங்க பாருங்க இந்த மிஷனை நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், அது என்ன டெஸ்டினி எங்க கிட்ட சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் இந்த இடத்துல படத்துடைய மிகப்பெரிய ட்விஸ்ட உடைக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, உலகத்துடைய ஏதோ ஒரு மூலையில நாடு விட்டு நாடு எப்பவுமே அட்டாக் பண்ணிக்கிறதுக்காக நிறைய வெப்பன்களை உருவாக்குவாங்க. அப்படி ஒரு இயந்திரத்தை தான் ஏதோ ஒரு நாடு உருவாக்கி இருக்கு. அது எப்படின்னா, எங்கேயோ இருந்துகிட்டு எய்ம் பண்ணி கரெக்டா ஒரு நாட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது அதிர வைக்கிறது மூலியமா அந்த ஒட்டுமொத்த நாட்டிலும் நிலநடுக்கம் வர வைக்கலாம். சோ அப்படி ஒரு வெப்பனை எவனோ பண்ணிருக்க, நாங்களும் குறைச்சல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. அதை பண்ணி டெஸ்டும் பண்ணிருக்காங்க. சோ அந்த வெப்பன் இருக்கு எங்க கிட்ட அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப நம்ம ஜிம்ஸ்கி சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே தலையில அடிச்சுக்கிட்டு, அப்ப நம்மளுடைய கோர் நேச்சுரலா நிக்கல, நீங்க பண்ண வேலையில தான் நின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கும்போது எஸ், அப்படி ஒரு வெப்பனை இவங்க உருவாக்கி டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுல ஏற்பட்ட விஷயத்தினாலதான் இந்த மாதிரி இந்த கோர் வந்து நின்னு போயிருக்கு அப்படின்ற ஒரு மேட்டர் தெரிய வந்து உள்ளுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிச்சிருது. இவங்க வந்து அந்த டெஸ்டினியை ஆன் பண்ணி மறுபடியும் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணலான்றாங்க. பட் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, கோரே அழிஞ்சு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா அதுக்கு ஜிம்ஸ்கி வந்து இல்ல லைட்டா கரெக்டா ஒரு கெஸ் பண்ணி அடிச்சோம்னா ஒரு ஃப்ளூக்ல வந்து கோர் வந்து ஒர்க் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஃப்ளூக்ல தான் உலகத்தை காப்பாத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் போக மேல இருந்த அந்த ஜெனரல் வந்து, பாருங்க நாங்க சொல்ற ஆர்டரை நீங்க வந்து கடைபிடிக்கணும். பிளான் ஏ சொதப்பிச்சு, உங்களால வந்து அந்த பாம்பை வெடிக்க வைக்க முடியாது, ஆனா பிளான் பி என்கிட்ட இருக்கு, அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் சொல்ல, அப்ப பிளான் சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. என்னன்னு பார்த்தா, ஆமா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கிட்ட போயிட்டு ஒரு ட்ரை பண்ணுவோமே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க ட்ரைக்கெல்லாம் எங்க நேரம் இல்ல, ஆல்ரெடி உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருச்சு, சோ நான் உடனே டெஸ்டினி ஆன் பண்ண போறேன்னு சொல்லும் போது, முடிஞ்சா பண்ணிக்கோங்க, நாங்க திரும்பி வர போறது கிடையாது, நாங்க உள்ள போறோம், ஒரு வேலை எங்களால பண்ண முடியலன்னா நீங்க ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னு போது, டேய் அது ஆன் பண்ணா நம்ம செத்துருவோம்டா, இப்பவே கிளம்புனா நம்ம கரெக்டா நம்ம அவுட்டர் கோருக்கு போயிடலாம், அதுக்கப்புறமா அவங்க ஆன் பண்ணுவாங்கன்னு போது நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாரு. ஜெனரல் வேற நம்ம ஹீரோனை மிரட்டுறாரு, ஒழுங்கா வண்டியை திருப்பு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோனாச்சு எப்படி அவங்க ஒத்துப்பாங்க, அதெல்லாம் முடியாது ஜெனரல், நாங்க வந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அமுக்க, அவ்வளவுதான் ஜிம்ஸ்கி கடுப்பாயிரும். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஹீரோனா நீங்க சாவுங்க, என்னடா கூட்டின்னு போறீங்க அப்படி இப்படின்னு கத்த, அவருக்கு பொக்குன்னு ஒண்ணு வாயில வச்சு அவரை மட்டையாக்கி தொடர்ந்து கோர நோக்கி ஹீரோஸ் முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த மேட்டர் மேல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல, அதாவது ஜெனரலுக்கு பிடிக்கல. ஜெனரல் வந்து அந்த டெஸ்டினி ஆன் பண்ணி மறுபடியும் வந்து அந்த பாம்பை வெடிக்க வச்சு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போறாங்க. அதுல ஏற்பட்ட விஷயத்தினாலதான் இந்த மாதிரி இந்த கோர் வந்து நின்னு போயிருக்கு அப்படின்ற ஒரு மேட்டர் தெரிய வந்து உள்ளுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிச்சிருது. இவங்க வந்து அந்த ஜெனரலுக்கு பிடிக்கல,
கேட்கல. என்ன பண்றது, அவர் ஒரு முடிவு எடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிறவங்க சாகட்டும் விட்டா அது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடும். சோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ முடிச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ராட் ஜெனரல் கொஞ்சம் இதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா என்னென்னலாம் ஆகும்னு சொன்னாரு. அதுல ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா ஒரு பயங்கரமான வெப்ப கதிர் பூமிக்குள்ள வரத்துக்கு வழி உண்டாயிடுச்சு. இப்போ அந்த வெப்ப கதிர் ஊடுருவி வரக்கூடிய காட்சியை தான் காட்டுறாங்க. ஒரு லேசர் லைட் மாதிரி கடல்ல பட்டு அங்க இருக்க தண்ணி எல்லாம் ஆவியாக ஆரம்பிக்குது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே ஒரு இரும்பு பிரிட்ஜுக்கு வருது. அது எந்த அளவுக்கு ஹாட் அப்படின்றத நமக்கு காட்டுறதுக்கு இந்த சீனை வச்சிருக்காங்க. ஒரு சின்னதா லைட்டா தான் வரும். அப்படி வரும்போதே காருக்குள்ள ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு, கையை வெளியில வச்சிட்டு இருப்பாரு. அவர் கை முழுக்கவும் வெந்து போயிடும். இவ்வளவு ஹீட் இருந்தா வெந்து மட்டுமா போகும், அந்த ஒட்டுமொத்த இரும்பு பிரிட்ஜும் கொலாப்ஸ் ஆக பூமியில பெரிய பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருது. சோ அதனால வேற வழியே இல்லாம அந்த டெஸ்டினின்ற மிஷனை ஆன் பண்ண சொல்லிடுறாரு ஜெனரல். இதை வந்து அங்க இருக்கிறவங்க தடுக்க பாக்குறாங்க. அப்ப உள்ள இருக்கிறவங்க செத்துருவாங்களே, அவங்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா டைமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுத்துற. பட் இந்த இடத்துல தான் நம்ம ராட் இருக்கா இல்லையா, அவன் வேலையை பாக்குறான். என்னன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தனியா நம்ம ராட் கிட்ட சொல்லிட்டு தான் போவாரு. இந்த மாதிரி ஏதாவது சொதப்பல் பண்ணானுங்கன்னா நம்ம 2 பேர் மட்டும் பேசிக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவன் சூப்பரா ஒன்னு ரெடி பண்ணி வச்சுப்பான். இப்ப அது மூலியமா பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி டெஸ்டினி அவங்க ஆன் பண்ண போறாங்கன்னு சொல்ல, அது எப்படியாவது கண்டுபிடிச்சு நீ ஸ்லோ டவுன் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்ல, இதுதான் என்னுடைய திறமைக்கான தீனி அப்படின்ட்டு ராட் அங்க களத்துல இறங்குறான். அதே சமயம் கீழே இருக்கக்கூடிய நம்ம டீமை காட்டுறாங்க. இப்போ புதுசா ஒரு ஈக்குவேஷன் போட்டாகணும். பட் ஒண்ணுமே முடியல. எத்தனை போட்டு பார்த்தாலும் ஃபெயிலியர் வர என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப முடிச்சிட்டு இருக்கும் போது அப்போ மயக்கத்துல இருந்து ஜிம்ஸ்கி எழுஞ்சிக்கிறாரு. அப்பவே சொன்ன வீடு திரும்பிருக்கலான்னு, இப்ப பாருங்க சாக போறோம், இது நடக்காது, ஒழுங்கா வண்டியை திருப்புங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது அப்போ ஒரு நிமிஷம் ஹீரோ திரும்பி வாய முடியும் சும்மா இல்ல மறுபடியும் பொக்குன்னு ஒண்ணு குத்திடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்ல ஒரு நிமிஷம் ஜிம்ஸ்கி அமைதியாரு. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, மனுஷனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஐடியா மண்டையில தட்டுப்பட, இது பாசிபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஐடியாவை கொண்டு வராரு. அது என்ன ஐடியான்னு சொல்லிட்டு பார்த்தா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு குளத்துல ஃபுல்லா வேவ் வர வைக்கணும். அந்த குளம் பெருசா இருந்ததுன்னா ஒரு பெரிய கல்லா தூக்கி போடும்போது அந்த வேவ் உண்டாகும். ஆனா அது ஓரங்கள்ல போய் சேர்த்துக்கு முன்னாடி அந்த வேவ்ஸ் வந்து அடங்கிடும். ஆனா அதுவே சின்ன சின்ன கல்லா நம்ம தூக்கி போடும்போது இந்த வேவ் அந்த வேவ்ல பட்டு இன்னொரு வேவ் உருவாகும். வேவ்ஸ் அப்படியே விரிவடையும். சோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஐடியா கொண்டு வராரு. அதாவது இதுக்கு முன்னாடி மொத்தமா அந்த பாம்புகளை வெடிக்க வைக்கணும்ன்றது இவங்க ஐடியா. ஆனா இப்ப அதை பிரிச்சு வெடிய வைக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ண கட் பண்ணா ராட்டை தான் காட்டுறாங்க. அவன் ஈஸியா லொகேஷனை கண்டுபிடிச்சிடறான். ஆனா அதை அவனால ஆக்சஸ் பண்ண முடியல. சோ அதனால அழுதுகிட்டே அவன் ஹேக் பண்றான். அது எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஹேக் பண்ணிட்டு இருக்க. இப்ப கண்டுபிடிச்ச சூப்பர் ஐடியாவை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஆனா இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா இந்த பாம்பை வெளியில தள்ளினாலே வெடிக்கிற மாதிரி தான் இவங்க டிசைன் பண்ணிருப்பாங்க. இப்ப தனித்தனியா வச்சு கரெக்டான டைமிங்ல வெடிக்க வைக்கணும் அப்படின்னா பாம்பை மட்டும் வெளியில தள்ளலாம் அது முடியாது. சோ இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 7 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அதுல லாஸ்ட் 5 கம்பார்ட்மெண்ட்ல தனித்தனியா பாம்பை ஆக்டிவேட் பண்ணி அந்தந்த லொகேஷன்ல வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் கழட்டி விட்டா டைம் செட் பண்ணி வச்சுட்டா போதும் அது வெடிக்கும் அப்படின்றது. ஆனா அதுலயும் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம என்ஜினியர் கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா இந்த ஷிப்பை ஒரு டிசைன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டேமேஜ் ஆனாதான் இது ரிலீஸ் ஆகும், இல்லாட்டி மேனுவலா தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை அவர் வெளியில வச்சிட்டு இருப்பாரு. அதாவது ஷிப்புக்கு வெளியில வச்சிருக்காரு. நல்ல வேலையா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷிப்ல அவுட்டர் லேயர் ஒன்னு இருக்கும், அதுக்கப்புறம் தான் இன்னர் லேயர். இப்ப இன்னர் லேயர்ல இருந்து இவர் வெளியில போனோம், அதாவது அந்த அவுட்டர் லேயருக்குள்ள அங்க போயிட்டு மேனுவல் பட்டன் அமைக்கி விட்டு வரணும். ஆனா அப்படி போறது சாகிறதுக்கு சமம். இது ஒரு சூசைட் மிஷன் தான். சோ இந்த இடத்துல எல்லாரும் முஞ்சம் மாறுது. சோ 4 பேர்ல ஒருத்தர் செத்து தான் ஆகணும். நம்ம ஹீரோனை தவிர்த்தா 3 பேரு. சோ 3 பேரும் சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா என்னன்னு பார்த்தா நம்ம என்ஜினியர் இருக்கார் இல்லையா, அவரு இந்த ஷிப்பை நான் தான் பண்ணேன், இதுக்குன்னு என் வாழ்க்கையை நான் வந்து அர்ப்பணிச்சிருக்கேன், இப்ப இதுக்காக சாகணும்னா அது நானா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு முன்னுக்கு வந்துட மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கட்டி பிடிச்சிட்டு இதை நீங்க கன்ஃபார்மா முடிப்பீங்கிற நம்பிக்கையில நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் வெளியில போறாரு. இந்த சீனே பயங்கர எமோஷனலா இருக்கும். ஒருத்தர் சாக போறேன்னு தெரிஞ்சும் வெளியில போய் கஷ்டப்பட்டு அந்த மேனுவல் பட்டனை அமைக்கி விட்டு இந்த என்ஜினியர் செத்து போறாரு. ஆனா இதெல்லாம் வந்து இப்படி இவங்க கஷ்டப்படுறது மேல இருக்கிறவங்களுக்கு தெரியல. சிம்பிளா பட்டன் அமைக்கி அந்த மிஷனை ஆன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் போயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம ராட் அங்க இருக்கான் இல்லையா, கஷ்டப்பட்டு கடைசியில கண்ணுல இருந்து தாரையா தண்ணி ஊத்த அதை கண்டுபிடிச்சு அதை அப்படியே அவங்க டீஆக்டிவேட் பண்ணிவிட இங்க நம்ம ஆட்களுக்கு டைம் கிடைக்குது. சோ இப்போ இவங்க பிளான் படி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 5 கம்பார்ட்மெண்ட்ல பாம்பு இருக்கு லாஸ்டா. சோ இவங்க ஒவ்வொரு பாம்புக்கும் டைமர் செட் பண்ணிட்டு வெளியில வராங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த உடனே அதை வந்து இவங்க மேனுவலா வந்து எஜெக்ட் பண்ணி விடுறாங்க. சோ இது எல்லாத்துமே வந்து ஒரு லொகேஷன்ல இருக்கணும், கரெக்டான டைமிங்ல இருக்கணும். அந்த டைமிங்ல வெடிக்கும் போது இவங்க வெளியில போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னொன்னா 3 கம்பார்ட்மெண்ட் பாம்பு ரெடி பண்ணி கழட்டி விட்டுறாங்க. ஆனா 4வது கிட்ட வரும்போது தான் ஜிம்ஸ்கி இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்னன்னா அவங்க ஏதோ சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் பத்தி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ குடுகுடுன்னு வர்றாரு. பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைமிங்ல ஏதோ ஒன்னு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனா ஜிம்ஸ்கி என்ன சொல்றாருன்னா டைமிங்ல தப்பு கிடையாது, நம்ம பண்ண தப்பு படி கடைசியா வெடிக்கக்கூடிய பாம்பு வந்து 30% இருக்கணும், 4 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான பவராவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குளங்கள்ல இவங்க நின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த 4வது கம்பார்ட்மெண்ட் 4வது பாம்பு இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் அப்படியே உடைஞ்சு அந்த பாம்பு வந்து ஹீரோ மேல விழுந்துடுது. இந்த அதிர்ச்சியில ரேடியோ வேற ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அதனால நம்ம ஹீரோ கனெக்ட் பண்ண முடியல. அவங்க கால்குலேஷன் படி அவங்க டோரை க்ளோஸ் பண்ணி ஆகணும், இதை எஜெக்ட் பண்ண வேண்டிய இடம் வந்துருச்சு. ஆனா ஹீரோ மாட்டிட்டு இருக்கிறது தெரியல. அந்த பாம்பை வேற நகர்த்த முடியாததுனால வேற வழி
வழியே இல்லாம சாரி சொல்லிட்டு நான் அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ஸ்கி கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல போய் முதல்ல அந்த வேலையை பாருங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா ஹீரோவுடைய நல்ல நேரமா இல்ல ஜிம்ஸ்கியோட கெட்ட நேரமான்னு தெரியல, மறுபடியும் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஒரு அதிர்வு ஏற்பட இந்த பாம்பு அப்படியே சாஞ்சி நம்ம ஜிம்ஸ்கி மேல விழுந்துரு. அவ்வளவுதான், இந்த கம்பார்ட்மெண்ட் மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பட் எப்பவுமே செல்ஃபிஷா இருக்கக்கூடிய ஜிம்ஸ்கி இந்த இடத்துல தயவு செஞ்சு நீ முதல்ல போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை இப்ப காப்பாத்தி விட, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ இந்த பக்கமா வந்தவர் அந்த மானிட்டர் மூலியமா கம்யூனிகேட் பண்ணும்போது தயவு செஞ்சு 5வது பாம்புடைய பவர் அதிகமாக்கு, அதுக்கு இந்த ஷிப்புடைய ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவருடைய கம்யூனிகேஷன் கட் ஆகுது. ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த ஷிப்புக்கும் வந்து பவர் கொடுக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பகுதியான ஃபியூல் ராட இந்த பாம்பு கூட கனெக்ட் பண்றது மூலமா இதோட பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ களத்துல இருக்கிறாரு. அந்த பக்கம் ஜிம்ஸ்கி கூட பேச முடியல, இந்த பக்கம் ஹீரோன் கூட பேச முடியல. பட் என்ன பண்றோன்றதே சொல்லாம மனுஷன் தனியா அந்த ஃபியூல் ராட வெளியில எடுக்க, அவ்வளவுதான் பாதி வெந்துடுறாரு. பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த ராட் எடுத்து அதே மாதிரி அந்த 5வது பாம்புடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் குள்ள வராரு. ஆக்சுவலி அவர் ரியாக்டர்ல இருந்து கோரிய எடுத்துறாரு. அப்புறம் எப்படி ஷிப்புக்கு பவர் கிடைக்கும்? சோ என்ன மன்னிச்சிடு, வேற வழி தெரியல, இது ஒரு சூசைடல் மிஷனா மாத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் உன் மேல கோவமே படல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கரெக்டா தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட. அவ்வளவுதான், 2 பேரும் பவர் இல்லாத அந்த என்ஜின் கம்பார்ட்மெண்ட்ல அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 12 நிமிஷத்துல பாம்பு வெடிக்க போகுது. அதாவது 1 by 1 வெடிச்சிட்டு வரும். இன்னும் 1 நிமிஷத்துல 1 வெடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு இன்னொன்னு வெடிக்கும். சோ கடைசி பாம்பு வெடிச்சு அதோட அலை நம்மள அடிக்கும் போது நம்ம செத்துருவோம் அப்படின்ட்டு நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு இப்ப இவங்க படுத்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் பாம்பு வெடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே 1 by 1 பாம்ஸ் வெடிச்சிட்டே வருது. இதை வந்து பாத்துட்டு இருக்காங்க மேல. சோ சொன்ன மாதிரியே ஹீரோ அண்ட் டீம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்வமா பாத்துட்டு இருக்கும் போது இப்ப இவங்க சாக போறாங்க. ஷிப் வந்து நகர்ல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஹீரோவும் கூட சாகுற மாதிரி தான் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. திடீர்னு யோசிச்சவரு தட்டி நம்ம ஹீரோன் எழுப்புறாரு. மயக்கத்துல இந்த ஹீரோன் எழுப்பி, இந்த வண்டி இந்த பர்டிகுலர் மெட்டல்ல தானே பண்ணப்பட்டிருக்கு, இந்த மெட்டல்ல தான் சோலார்ல யூஸ் பண்ணுவாங்க. சோ ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணோம்னா இந்த ஒட்டுமொத்த வண்டியும் ஒரு சோலார் பவர் வண்டியா நம்ம மாத்தலாம். ஏன்னா வெளியில அவ்வளவு ஹீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் பாட்டுன்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் சயின்ஸ்ன்றது. கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். சோ டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒயரிங்ஸ் எல்லாம் மாத்தி கனெக்ட் பண்ணி இதை ஒரு சோலார் பவர்ல இயங்கக்கூடிய ஷிப்பா மாத்துறாரு. அவ்வளவுதான், வண்டியும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் உட்காந்து வண்டியை மிதிக்கிறாங்க. அந்த லாஸ்ட் பாம்பு வெடிக்கும் போது இவங்க ஓரளவுக்கு தூரத்துல இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெளியில போக முடியும். சோ அந்த வேகத்தை அடையத்துக்கு அமுக்குறாங்க. கடைசி பாம்பும் வெடிக்குது. இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பிளான் பண்ண மாதிரி அந்த கோரம் வந்து சுத்த ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், பூமிக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, குதிக்கிறாங்க, அப்படியே உலகத்தையும் காட்டுறாங்க. எல்லா இடத்துலயும் மைல்டான ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. என்னன்னா உலகம் தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. எல்லாத்தையும் பார்த்து மேல இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டு இருந்தாலும் இவங்க எப்படி ஹீரோயின் எப்படி மேல வர போறாங்கன்ற ஒரு ஆர்வத்தோட ராட் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கோரை தாண்டி அந்த மேண்டலை தாண்டி ஆல்மோஸ்ட் இவங்க போன அந்த வழியெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துல வந்து கடலுடைய பரப்பளவுக்கு வந்துடுறாங்க. கடல் பரப்பளவுனா கடலுக்கு மேல கிடையாது, கடலுடைய அடிப்பகுதி கிட்ட வந்துடுறாங்க. ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா இதோட என்ஜின் இப்போ ஹீட்னால இயங்கிட்டு இருக்குது. தண்ணிக்குள்ள வந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தண்ணிக்கு மேல வந்த உடனே ஷிப்பு ஆஃப் ஆகி மாட்டிக்கிறாங்க. அந்த ஷிப்புடைய சிக்னலும் கட் ஆயிடுது. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அங்க இருந்து இங்க வந்துட்டோம், இங்க இருந்து போயிட முடியாதா, நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்க மேல ஒட்டுமொத்த கப்பல் படையும் வச்சுக்கிட்டு தேடுறாங்க. இது கடல்ல குண்டூசி போட்டு தேடுற கதை தான். சோ இருக்கிற போர்க்கப்பல் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா கடைசியில எங்க தேடியும் கிடைக்கல. அதனால வந்து தேடுதல விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஜெனரல் சொல்லிடுறாரு. நம்ம ராட் கதறான், தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜெனரல் கொடுக்காம இதை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட நம்ம ராட் அங்கிருந்து போயிடறான். ஆனா திடீர்னு ஓடி வரான் திபு திபுன்னு. ஏன்னா இவங்க செக் பண்ணும்போது இந்த திமிங்கலங்கள்லாம் கத்துற சவுண்ட் கேட்டிருக்கும், பாடுற சவுண்ட் கேட்டிருக்கும். அதை தவிர்த்து எந்த சவுண்டுமே கேட்டிருக்காது. இது ஒரு நார்மல் சவுண்டா அவங்க நினைச்சிருப்பாங்க, கடல்ல திமிங்கலம் பாடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முதல் சீன் ஞாபகம் இருக்கா? இவங்களோட ஷிப் கடலுக்குள்ள போகும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் தான் இந்த திமிங்கலத்தை பாட வச்சிருக்கும். சோ அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனா அவங்களை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வழியா நம்ம ஆட்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே மேல வரும்போது கண்டிப்பா உள்ள நடந்த மேட்டர் இந்த உலகத்துல இருக்கிற போறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது ஒரு சீக்ரெட் மிஷன். ஆனா இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய முயற்சியில 4 பேர் இறந்திருக்காங்க. அவங்கள பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேள்வி கேட்கும்போது, அதுக்கு தானே இருக்கிறான் நம்ம எலி, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, எஸ் அதான் நம்ம ராட் இருக்கானே, எப்படி இந்த மிஷன் வந்து உலகத்துக்கே தெரியாத மாதிரி தடுத்தானோ அதே மாதிரி இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் வச்சு இந்த உலகத்துக்கே இப்படி ஒரு மிஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துறான். இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. எப்படி இருந்தது இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? இதுக்கப்புறம் நிறைய இதே மாதிரி படங்கள் போடலாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய படங்களை போடலாம்.